சந்திக்க முடியும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டங்கள் பார்த்தீங்கன்னா தினமும் நடக்கும். அதனால் தாவேக்காவை பொறுத்தவரை நான் வெளியிருந்து சொல்லுகின்ற கருத்து, நாங்கள் தான் மாற்று, நாங்கள் தான் எல்லாத்துக்கும் மாற்று, தமிழகத்திற்கு நாங்கள் தான் விடிவெளின்னு அவங்க சொல்ல வர்றாங்கன்னா 7 நாட்களும் மாதத்தில் 31 நாளும் 30 நாளும் 24 மணி நேரமும் மக்களுக்கு அவைலபிளாக இருக்கும் பொழுது மட்டும்தான் ஏற்றுக்குவாங்க. கட்சியினுடைய தலைவரே நான் மக்களை பார்ப்பேன், ஆனால் வீக்கெண்ட் மட்டும்தான் பார்ப்பேன், நான் திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் பார்க்க மாட்டேன்னா எந்த அளவுக்கு சீரியஸாக அவங்க அரசியல் களத்தையும் பாலிடிக்ஸையும் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற கேள்விக்குறி மக்கள் வைக்கிறாங்க. அதனால் அதையும் பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் கேட்க வேண்டிய கடமையும் கேள்வியும் உங்களுக்கு இருக்குது. அதையும் நீங்கள் அந்த தலைவர்கள் களத்துக்கு வரும்போது கேட்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஆனால் காவல்துறையை பொறுத்தவரை ஏதோ இவங்க மட்டும் காக்கைக்கு பொன் குஞ்சு நல்ல குஞ்சு தன் குஞ்சுன்னு சொல்கிற மாதிரி காவல்துறை தாவேக்காவை மட்டும் மறுத்தாங்க. நாங்களும் யாத்திரை செய்திருக்கின்றோம், காவல்துறையை மறுத்தாங்க. பல இடத்துல நீதிமன்றத்துக்கு சென்று பர்மிஷன் வாங்கிட்டு வந்தோம். இது தமிழகத்தில் வழக்கமாக நடக்கிறது தான். காவல்துறையை பொறுத்தவரை எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய எல்லோருக்குமே அந்த மறுப்பு சகஜமாக வருது. ஏன்னா காவல்துறை சில இடத்துல நியாயமான காரணம் இருக்குது, சில இடத்துல நியாயமில்லாத காரணம் இருக்குது. நம்ம காவல்துறையை குறை சொல்வதை விட்டு சரி காவல்துறை அனுமதி கொடுக்கலன்னா கோர்ட்டுக்கு போய் அனுமதி வாங்கலாமே, யார் வேண்டான்னு சொன்னது?